அரசியல் கட்சி தலைவர் யாராவது சில கட்சி தலைவர் நடைமுறை பண்ணா எல்லாரும் நடைபயணம் போகணும்னு ஏதாவது கட்டாயம் இருக்கா? இதெல்லாம் மக்கள் இதெல்லாம் விரும்புறது இல்லை. நம்மதான் உருவாக்கிக்கிறது தான் இன்னைக்கும் நான் பெருசா எடுத்துக்கிறேன். நீங்க எப்ப ஸ்டார்ட் பண்ண போறீங்க தேர்தல் பணி? தேர்தல் பணி ஏற்கனவே நடந்துட்டு தான் இருக்கு. இப்ப இங்க தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கழக நிர்வாகிகளே சான்றிதழ்களையே தேர்தல் பணிக்கு தயார்படுத்தி வருகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்களை சந்தித்து நடந்த ஆலோசனை தான் அந்த கூட்டம் நடக்கிறது. இந்திய கூட்டணியில அமமுக எந்த அளவுக்கு முன்னுரிமை இருக்குது? இந்த கேள்விக்கெல்லாம் நீங்க திரு நயனா நாகேந்திரன் அவர்கள்ட்ட கேட்கறது தான் தெரியாது. குறிப்பா ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் கொலைகள் அதிகமாக இருக்கு. இன்னைக்கு காலையில திருப்பூர்ல கொலை செய்யப்பட்டிருக்காரு. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்கிறது தான் இன்னைக்கு மக்களுடைய பெரிய ஒரு கோபத்தின் காரணமே. கொலை, கொள்ளைகள், கூலிப்படைகள், யார் உயிருக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு போதை மருந்து புழக்கம் கலாச்சாரம் இன்றைக்கு பெரிய வருகிறது. அதுவே பெரிய பல கொலைகளுக்கு காரணமாக இருக்கு. யாருடைய உயிருக்கும் உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் நிறைவேறுது. இந்த ஆட்சி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு சொன்ன எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றாத அனைத்து தரப்பு மக்களும் சாலைக்கு தங்கள் உரிமைக்காக போராடுகின்ற ஒரு சூழ்நிலையில இன்றைக்கு தமிழகம் தட்டுப்பட்டிருக்கு. கடந்த சில சினிமா திருப்பலங்க போதை வழக்கு அதான் தமிழ்நாட்டுல போதை மருந்து புழக்கம் அதிகமாயிட்டு ஒரு வியாபார சந்தையாகவே தமிழ்நாடு இன்றைக்கு தேர்ந்து வருவதாக எல்லோரும் சொல்கிறார்கள். இதையெல்லாம் கட்டுப்படுத்த வேண்டிய அல்லது போதை மருந்து புழக்கத்தை முழுவதுமாக தடை செய்ய வேண்டிய தமிழ்நாடு அரசாங்கம் இன்றைக்கு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இந்த நேரத்தில் சொல்லணும். மாம்பழத்துக்கு உரிய விலை கிடைக்கல. முதலமைச்சர் அதாவது ஏற்கனவே நான் இன்னைக்கு ஊடகங்கள்லாம் பார்த்தேன். கிருஷ்ணகிரி, தருமபுரி இந்த பகுதியில் மாம்பழம், சேலம் பகுதியெல்லாம் விளைகின்ற மாம்பழத்திற்கு உரிய விலை கிடைக்காதனால நிறைய பேர் மாமரங்களை எல்லாம் அழைத்து விட்டு வேறு விவசாயத்திற்கு செல்லணுங்கிற அளவிற்கு மாறி வருவதாகவே ஒரு வருந்தத்தக்க சூழ்நிலை வருகிறது. இந்த நேரத்துல தான் அவர் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரி முதலமைச்சர் அது இவர்கள் தங்கள் பொறுப்புகளை தட்டி கழிப்பதற்கு என்ன சொல்லுவாங்க, இப்பதான் பிரதமருக்கு கடிதம் போட்டிருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் அதாவது அமமுக எந்தெந்த தொகுதிகளில் எல்லாம் நாங்கள் வெற்றி பெறுவோம் உறுதியாக என்று நம்புகிறோம் அந்த தொகுதிகள் எல்லாம் அவசியம் போட்டிருக்கோம். அந்த நேரத்துல கடைசி நேரத்துல உங்களுக்கு தெரிய வரும். அவங்க எல்லாம் அருமையா தமிழ்நாட்டு மக்கள் நிலைமை பத்தி கேக்குறீங்க. நீங்க ரொம்ப தீவிரமா தேர்தலை பத்தி போயிட்டீங்க. அதான் அந்த நேரத்துல உரிய தொகுதிகள்ல போட்டிடுவோம். சரி, யாரு அதெல்லாம் நீங்க தான் பார்த்து சொல்லணும். அவர் சுற்றுப்பயணத்தை பார்த்துட்டு நான் மறுபடியும் தர்மபுரி வரப்ப சொல்லுங்க எப்படி இருக்கு.